Question. எந்த அமைப்பின் தரவுத்தளமான எக்ஸோஃபாப் புறக்கோள் கண்டுபிடிப்புகளில் கவனம் செலுத்தி 1 மில்லியன் கோப்புகளை எட்டியுள்ளது? Option A. ஐரோப்பிய தெற்கு வானிலை ஆய்வுக் கூடம் ESO. Option B. தேசிய வானொலி வானிலை ஆய்வுக் கூடம் NRAO. Option C. தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் NASA. Option D. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் ISRO. The correct answer is தேசிய வானூர்தி மற்றும் விண்வெளி நிர்வாகம் NASA. question. அடுத்த எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தயாரிப்பை உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆய்வு செய்தார்? அதன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது. Option A. 2025 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. Option B. 2026 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. Option C. 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. Option D. 2028 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. The correct answer is 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. question. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு R மற்றும் D செலவினத்தில் உலகின் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ள நாடு எது? Option A. சீனா. Option B. அமெரிக்கா. Option C. தென்கொரியா. Option D. ஜெர்மனி. The correct answer is தென்கொரியா. question. சமீபத்திய அறிக்கைகளின்படி இந்தியாவின் அணு ஆயுதக் கிடங்கில் எத்தனை போர் தளவாடங்கள் உள்ளன? Option A. 160. Option B. 170. Option C. 180. Option D. 190. The correct answer is 180. question. நாசா இஸ்ரோ கூட்டாக இணைந்து உருவாக்கிய எந்த செயற்கைக்கோள் பணி சமீபத்தில் ஸ்ரீஹரிகோட்டாவை வந்தடைந்தது? Option A. சந்திரயான் -4. Option B. ஆதித்யா L1. Option C. நிசார். Option D. மங்கள்யான் -2. The correct answer is நிசார். question. சைப்ரசுக்கு விஜயம் செய்தபோது பிரதமர் மோடிக்கு சமீபத்தில் வழங்கப்பட்ட விருது எது? Option A. கிராண்ட் கிராஸ் ஆஃப் வேலர். Option B. ஆர்டர் ஆஃப் தி பிரிட்டிஷ் எம்பையர். Option C. ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3. Option D. லெஜியன் ஆஃப் ஹானர். The correct answer is ஆர்டர் ஆஃப் மக்காரியோஸ் 3. question. ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனம் அதன் ஃபால்கன் மிஷனுடன் சமீபத்தில் என்ன சாதனையை நிகழ்த்தியது? Option A. 400வது ஃபால்கன் மிஷன். Option B. 450வது ஃபால்கன் மிஷன். Option C. 500வது ஃபால்கன் மிஷன். Option D. 550வது ஃபால்கன் மிஷன். The correct answer is 500வது ஃபால்கன் மிஷன். question. எந்த நாடு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் பாதுகாப்பு கொள்முதல் ஒப்பந்தத்தில் ஒத்துழைக்கிறது? Option A. அமெரிக்கா. Option B. ஆஸ்திரேலியா. Option C. கனடா. Option D. ஜப்பான். The correct answer is கனடா. question. எந்த இந்திய மாநிலத்தின் திட்டத்தை ஐநா காலநிலை மாற்றத்தை தணிக்கும் புதுமையாக குறிப்பிட்டது? Option A. கேரளா. Option B. தமிழ்நாடு. Option C. குஜராத். Option D. மகாராஷ்டிரா. The correct answer is தமிழ்நாடு. question. இந்திய வம்சாவளி பேராசிரியர் ஒருவர் சமீபத்தில் கோடல் பரிசை வென்றார். அந்த பரிசின் பெயர் என்ன? Option A. ஈஷான் சட்டோபாத்யாய். Option B. டேவிட் சுக்கர்மேன். Option C. ஈஷான் சட்டோபாத்யாய் மற்றும் டேவிட் சுக்கர்மேன் இருவரும். Option D. கோடல் விருது. The correct answer is ஈஷான் சட்டோபாத்யாய் மற்றும் டேவிட் சுக்கர்மேன் இருவரும்.